அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இந்த சட்ட திருத்த மசோதாவுடைய முழு பின்னணி என்ன, அமைச்சரின் அறிவிப்பு நமக்கு சொல்லும் செய்தி என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன் சின்னசாமி. உயர்கல்வி அமைச்சர் திரு கோவி செழியன் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்த முன்வடிவு அறிமுகம் செய்யப்பட்டு இந்த கூட்டத்தொடரிலேயே அந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டது. அந்த சட்ட திருத்தத்தில் கூறப்பட்டது முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகளாக இருக்கலாம் அல்லது வேறு துறை சார்ந்த கல்லூரிகளாக இருக்கலாம், அதே போன்று புதிதாக ஒரு இடத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிப்பதற்கும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் பல்கலைக்கழகங்களாக உருமாறுவதற்கும் அந்த சட்ட திருத்த மசோதா வழிவகை செய்கிறது. இதனால் ஏழை எளிய மாணவர்களுடைய உயர்கல்வி பாதிக்கும் என்று சட்டப்பேரவையில் பல்வேறு உறுப்பினர்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். வெளியிலும் இந்த சட்ட திருத்த மசோதா விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அரசு உதவி பெறும் கல்லூரிகள் என்றால் அரசு கல்லூரிகளுக்கு என்ன கட்டணம் இருக்கிறதோ அதே கட்டணத்தை செலுத்தி மாணவர்கள் படிக்க முடியும். ஆனால் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாறும்போது கட்டணங்கள் மாறும், சமூக நீதி பின்பற்றப்பட மாட்டார்கள் என்று பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. இதனால் இந்த சட்ட திருத்த மசோதாவை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கல்வியாளர்களும் அதே போன்று பல்வேறு அமைப்புகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் அமைச்சர் தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தற்போது மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இந்த சட்ட திருத்த மசோதாவில் மாணவர்கள் நலன் காப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றன. இடஒதுக்கீட்டை பின்பற்றுவது, அதனை காப்பாற்றுவது என்று பல்வேறு பாதுகாப்பான அம்சங்கள் இடம்பெற்றிருந்த போதிலும் கூட இது தொடர்பாக சட்டப்பேரவைக்குள்ளேயே பல உறுப்பினர்கள் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். வெளியிலும் பலவாறாக கருத்துக்கள் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. எனவே இந்த சட்ட திருத்த மசோதா குறித்து கல்வியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் இருந்து கருத்துக்களை கேட்டு பெற்று அதன் அடிப்படையில் இந்த சட்ட திருத்த மசோதா மீண்டும் ஒரு இறுதி செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். எனவே சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட திருத்த மசோதா என்பது தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே பல துறைகள் சார்ந்தவர்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு அதில் தேவையான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு அந்த தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா மீண்டும் பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்திபன், நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.